லோயரில் பார்த்தீங்கன்னா விஓ ஆஃபீஸ், லோயர்லேருந்து நான் மேலே போகிறேன். கிராம நிர்வாக அலுவலர், வில்லேஜ் அட்மினிஸ்ட்ரேஷன் ஆஃபீஸர், அவருக்கு கீழே கிராம உதவியாளர்னு சொல்லுவாங்க, விஓவோட அசிஸ்டண்ட்டு. அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா ரெவன்யூ இன்ஸ்பெக்டரு, அவங்க ஆர்ஏன்னு சொல்லுவாங்க ஷார்ட்டாக, வருவாய் ஆய்வாளர்னு சொல்லுவாங்க. விஓவுக்கும் தனி ஆஃபீஸு, ஆர்ஏக்கும் தனி ஆஃபீஸு. ஆர்ஏ ஆஃபீஸ் வந்து பிற்கா ஆஃபீஸுன்னு சொல்லுவாங்க. பிற்கா ஆஃபீஸுக்கு மேலே பார்த்தீங்கன்னா தான் தாலுகா ஆஃபீஸு. தாலுகா ஆஃபீஸ் பார்த்தீங்கன்னா செக்ஷன் ஆஃபீஸரும் இருப்பாங்க, ஓஏ இருப்பாங்க, அடுத்து வந்து ஹவுஸ் கீப்பிங் இருப்பாங்க, எல்லோரும் இருப்பாங்க. அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா தாசில்தார்லேயே 3 வகையாக இருக்காங்க. லோயர்லேருந்தே சொல்லிட்டு போகிறேன். ஜோனல் டெப்டி தாசில்தார், ஜோனல் டெப்டி தாசில்தாருக்கு மேலே ஹெட் குவார்ட்டர் டெப்டி தாசில்தார். ஜோனல் டெப்டி தாசில்தார் மண்டல துணை வட்டாட்சியர்னு சொல்லுவாங்க. ஹெட் குவார்ட்டர் டெப்டி தாசில்தார் வந்து தலைமையிடைத்து துணை வட்டாட்சியர்னு சொல்லுவாங்க. அவருக்கு மேலே வட்டாட்சியர், அவருக்கு வந்து தாசில்தார்னு இங்கிலீஷ் சொல்லுவாங்க. அடுத்து பார்த்திங்கன்னா தாலுகா ஆஃபீஸில் ஹெட்டு பார்த்திங்கன்னா வட்ட நீதிபதினு சொல்லுவாங்க, தாலுக் மேஜிஸ்ட்ரேட்டுன்னு சொல்லுவாங்க. வருவாய்த்துறையில் இவர் வந்து கோஸ்ட் ஜுடிஷியல் தான், வருவாய்த்துறையோட ஒரு நீதிபதினு சொல்லுவாங்க. தாசில்தார் தான் ஹெட்டு. அதுக்கு மேலே பார்த்திங்கன்னா ஆர்டிஓ, வருவாய் கோட்டாட்சியர். ஆர்டிஓக்கு ஃபுல் ஃபார்ம்னு பார்த்தீங்கன்னா ரெவன்யூ டிவிஷனல் ஆஃபீஸர். இப்போ பார்த்தீங்கன்னா எங்களோட மாவட்டம் மொத்தம் 8 தாலுக்கு இருக்குன்னா 4 தாலுக்கு ஒரு ஆர்டிஓ, இன்னும் 4 தாலுக்கு ஒரு ஆர்டிஓ. அடுத்து பார்த்தீங்கன்னா டிஆர்ஓ, டிஸ்ட்ரிக்ட் ரெவன்யூ ஆஃபீஸர், மாவட்ட வருவாய் அலுவலர். அடுத்து இந்த 2 ஆர்டிஓவும் கண்ட்ரோல் பண்ணுவார், 8 தாலுக்கையும் கண்ட்ரோல் பண்ணுவார். எத்தனை ஃபிர்காவும் இருக்கோ அத்தனை ஃபிர்காவும் கண்ட்ரோல் பண்ணுவார். எத்தனை விஓ இருக்காரோ அத்தனை விஓவும் வில்லேஜ் அட்மினிஸ்ட்ரேஷன் ஆஃபீஸரும் கண்ட்ரோல் பண்ணுவார், விஓ ஆஃபீஸும் கண்ட்ரோல் பண்ணுவார். வருவாய்த்துறையில் மாவட்ட லெவலில் டிஆர்ஓ தான், டிஆர்ஓக்கு மேலே கலெக்டரு. அடுத்து பார்த்திங்கன்னா இந்த பட்டாவில் மிஸ்டேக்குன்றது இருக்குன்ற பட்சத்தில் கொடுத்துட்றாங்க. யூடிஆரில் கரெக்ஷனு, யூடிஆருக்கு அப்புறம் அந்த சிட்டாவில் சுழிச்சிட்டு பட்டா மாற்றிட்டு கொடுத்துருக்காங்கன்னா, இப்போது ஃபுல்ஃபில் பட்டா ட்ரான்ஸ்ஃபர் நான் சொல்லும் போதே சொல்லியிருப்பேன், விஓவுக்கும் ஜோனல் டெப்டி தாசில்தாருக்கு அதிகாரம்னு சொல்லியிருப்பேன். சப்டிவிஷன் கிளப்பிங்கும் தாசில்தாருக்குன்னு சொல்லியிருப்பேன். தாசில்தார் கீழே தான் ஜோனல் டெப்டி தாசில்தார் பட்டா கொடுக்குறாருனாலையும் ஜோனல் டெப்டி தாசில்தார் கொடுத்தருக்கு அவர் ரத்து பண்ணுறதுக்கோ கரெக்ஷன் பண்ணுறதுக்கு தாசில்தாருக்கு அதிகாரம் கிடையாது. ஜோனல் டெப்டி தாசில்தார் ஃபுல்ஃபில் பட்டா ட்ரான்ஸ்ஃபர் கொடுக்குறனா நீங்கள் தப்பு பண்ணிக்கிறோம், ஒரு ஃபெல்லிங் மிஸ்டேக் ரிவ்யூ கேட்கலாம், திருத்துங்க அப்படின்றது ஒரு ஆன்லைன் பெட்டிஷன் போட்டோ லெட்டர் கொடுத்து கூட கேட்கலாம். அவங்களோட தனிப்பட்ட அதிகாரம்லாம் பண்ணுவாங்க, இல்லாட்டி ரெக்கமெண்ட் பண்ணி அனுப்பிச்சிடுவாங்க. அடுத்து வந்து ஃபுல்ஃபில்லிங் கிளப்பிங் ஏதோ தப்பு பண்ணுறாங்கன்னா பட்சத்துலையும் கூட தாசில்தாருக்கு அடுத்து அவர்கிட்ட ரிவ்யூ பெட்டிஷன் கேட்கலாம், நீங்கள் இது கொஞ்சம் சேஞ்ச் பண்ணி கொடுங்க, நீங்கள் இது கரெக்டாக இருந்தோம், நீங்களா ஒரு ஹியூமன் எரர்லாம் தெரிஞ்சோ தெரியாமல் பண்ணியிருக்கீங்க, அது எனக்கு மாற்றி கொடுங்கன்ற பட்சத்தில் லெட்டராக கொடுக்குற பட்சத்தில் மாற்றி கொடுப்பாங்க. அப்படி இல்லைன்ற பட்சத்தில் அவங்களுக்கு அடுத்த ஆளுக்கிட்ட தான் அனுப்புவாங்க. யூடிஆருக்கு அப்புறம் தப்பு கைச்சீட்டல் நடந்திருக்கு, இப்போ பட்டா வாங்கும் போதும் தப்பு நடக்கிறன்ற பட்சத்தில் ஜோனல் டெப்டி தாசில்தார் பண்ண தப்பு சரி, தெரிஞ்சோ தெரியாமல், தாசில்தார் மட்டும் தெரிஞ்சும் தெரியாமன்ற தப்புலும் சரி, நீங்கள் ஆர்டிஓ கிட்ட தான் பெட்டிஷன் கொடுத்து லீகலாக பட்டா பாஸ்புக் ஆக்ட் படி ரெவன்யூ டிவிஷனல் ஆஃபீஸர் ஆர்டிஓ வருவாய் கோட்டாட்சியர்கிட்ட தான் திருத்தி ஆகணும், உங்களோட சம்மந்தப்பட்ட ஆர்டிஓ கிட்ட. யூடிஆர் சர்வேன்னு பார்ட் 1ல் பேசியிருப்போம். அது யூடிஆர் மிஸ்டேக் இருக்குது. இப்போ எங்கள் தாத்தா பேரில் பத்திரம் இருக்குது, யூடிஆருக்கு முன்னாடி எஸ்எல்ஆரில் ஒருத்தர் பேரில் பட்டா இருக்குது, இல்லாட்டி ஆர்எஸ்ஆர் பேரில் என்னோடய வில்லேஜுக்கு என்ன சர்வே வந்திருக்கு, அந்த சர்வேயில் எங்கள் தாத்தா பேரில் பட்டா வேறு ஒரு பேரில் பட்டா வந்திருக்கு, ஜென்வினாக அவர் பேர் தான், அவர்கிட்ட எங்கள் தாத்தா வாங்கியிருக்காரு. யூடிஆர் சர்வேயில் என்னோடய தாத்தா வந்து வெளியூர் ஏதோ ஒரு காரணத்தால் போயிட்டார். அந்த இடத்த வந்து எங்களோட ஊர்லேயோ இருக்கவங்க என்ஜாய்மெண்ட்டில் இருக்காங்கன்ற பட்சத்தில் யூடிஆரில் வந்து என்னோட அனுபவத்தின்படியும் கொடுத்துருப்பாங்க. அந்த என்ஜாய்மெண்ட் பண்ணுறவர் வந்து என்னோட இடம்னு சொல்லும் போது பட்டா அவர் பேரில் கொடுத்துருப்பாங்க. அப்படி அது போல் நடந்திருக்கும். பத்திரத்தையும் எங்கள் தாத்தா வாங்கியிருந்தாலும் சரி, அனுபவிச்சிரு பேர்லையும் பட்டா கொடுத்துருப்பாங்க. இல்லை எங்கள் தாத்தா பேர்லேயோ ஜமீன் வில்லேஜ்னால் எங்கள் ஜமீன் வில்லேஜில் எங்கள் தாத்தா பேரில் பட்டா வந்திருக்கும். யூடிஆர் சர்வே நடக்கிற வரையும் எங்கள் தாத்தா உயிரோடு இருக்காருன்னா, யூடிஆர் சர்வே நடக்கிற டைமில் எங்கள் தாத்தா உயிரோடு இருக்கிறாரு, ஆனால் வெளியூரில் இருக்கார், எங்கள் ஊரில்ன்ற பட்சத்தில் எங்கள் தாத்தா பேரில் போடாமல் அனுபவத்தின் பேரில் இருக்குது, அவர் பேரில் பட்டா வந்துட்டுனா அதை எல்லாத்தையும் யூடிஆரில் நடந்திருக்க தப்பை பொறுத்து அது பட்டா நம்ம பேரில் எங்கள் தாத்தா பேரில் யூடிஆருக்கு முன்னாடி பத்திரம் இருந்தாலும் சரி, பட்டா இருந்தாலும் சரி, யூடிஆரில் வேறு ஒருத்தர் பேரில் பட்டா வந்துச்சுன்னா யூடிஆரில் தப்புன்னு சொல்லி டிஆர்ஓ கூட தான் நீங்கள் பெட்டிஷன் கொடுத்தாகணும். அடுத்து நீங்கள் அவங்க லேட் பண்ணுறாங்க, ஒரு 30 நாளில் கேட்கல முடிக்கலன்ற பட்சத்தில் எல்லாருமே இப்போது சமூக வலைத்தளம் மூலிமா பெட்டிஷன் முடிக்காத பட்சத்தில் ஆர்டிஐயில் கேள்வி கேட்குறாங்க. இந்த மனு மீது நடவடிக்கை எடுத்த விவரம் எப்போது முடிப்பீங்க அப்படின்ற மாதிரி கொஷின் கேட்குறாங்க. இதுக்கும் அவங்க வேலை செய்யலை, டிலே பண்ணுறாங்க அப்படின்ற பட்சத்தில்
நீங்கள் ரிட் ஆஃப் மேண்டமஸ்லாம் போடலாம். 30 நாள் முடிஞ்சு போச்சு, 45 நாள் முடிஞ்சு போச்சு, 60 நாள் ஆகுது அப்படின்னா மேண்டமஸில் நான் இன்றைக்கி தேதியில் பெட்டிஷன் கொடுத்தேன், இல்லைன்னு பெட்டிஷன் தான், யூடிஆரில் தப்பு நடந்துச்சு, எங்கள் தாத்தா பேரில் வந்திருக்க வேண்டியது, எங்கள் தாத்தா இறந்துட்டார், இப்போ இன்னைக்கு தேதியில் இறந்துட்டார், எங்கள் தாத்தாக்கு அப்புறம் லீகல் பேரில் பேஸில் படி யூடிஆர் கரெக்ஷன் பண்ணிவிட்டு எங்கள் தாத்தாக்கு அடுத்த வாரிசு பேரில் பட்டா கொடுக்க சொல்லி நான் பெட்டிஷன் கொடுத்தேன், கொடுக்கல. இவ்வளோ நாள் நான் பெட்டிஷன் ரிமைண்டர் பெட்டிஷன் கொடுத்தேன், ஆர்டிலையும் கேட்டேன் அப்படின்றதும் மேண்டமஸில் சொல்லிவிட்டு, ஆர்டியில் கேட்டன்ற மாதிரி சொல்லாமல் கூட மேண்டமஸில் போயிட்டு ஹைகோர்ட்டில் ஆர்டர் வாங்கிட்டேன், வேண்டாம் அதுக்கப்புறம் தான் திருத்திக்கலாம்.